இன்றைக்கி இந்த ஆச்சி பானிபூரி கிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி வீட்டில் பண்ண போகிறேன். எனக்கு ஆர்வம் ஆசை எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வீட்லேயே பானிபூரி செஞ்சு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுக்கலாம். கடையில் கொடுத்தா ஒரு அஞ்சு பூரி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பண்ணிட்டு இருந்தேனோ என்னமோ என் நேரம் குக்கரோட ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வேக போட்டு வச்சுருந்தங்காட்டி இந்த குக்கரோட போர்டெல்லாம் கழுந்துட்டு பொத்துன்னு கால்கடியே விழுது. இது கூடயே ஒரு அரை மணி நேரம் போராடிட்டு இருந்தேன். அப்புறம் சரி இது என்ன தான் நடந்தாலும் சரி இன்றைக்கி நான் பானிபூரி செய்யாத விட மாட்டேன்னு ஒரே இதில் வந்து அப்புறம் இன்றைக்கி இந்த செஞ்சுட்டு இருந்தேன்னா இந்த சீசனிங் மசாலா வேறு எனக்கு கொடுக்கல. அப்புறம் நானே ஒரு மசாலா கலக்கி போட்டேன். உண்மையிலே நல்லா இந்த புளி தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் 1/4 லிட்டர் தண்ணி தான் ஊற்றணும்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயே. ஆனால் நான் வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி ஒரு குண்டா நிறையா பானிபூரியெல்லாம் பொறிச்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் கொஞ்சமாக வச்சுருந்தேன். மீதி பூரி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் சாப்பாட்டுக்கு இது கடிச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பானிபூரியை ஓட்டை போட்டு அதுக்குள்ளே மசாலாவில் சொருகி புளி தண்ணி ஊற்றி பானி தண்ணியில் வந்து ஒரு குளியல் போட்டு எடுத்து சாப்பிட்டா அருமையோ அருமையாக நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.